கத்தாரில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்தித்தது தொடர்பான செய்திகளை தவிர்க்க நினைக்கும் சமூக ஊடகமான மெட்டாவின் நடவடிக்கைக்கு தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் கண்டனம் தெரிவித்துள்ளார். மெட்டா நிறுவனத்தின் இந்நடவடிக்கை இந்நாட்டில் ஊடக சுதந்திரத்திற்கான உரிமையை மீறும் வகையில் இருப்பதாக ஒற்றுமை அரசின் பேச்சாளருமான அவர் கூறினார். இதனை அடுத்து இது குறித்து விளக்கம் கோரி மெட்டாவுக்கு கடிதம் அனுப்பப்படும் என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் ஹனியே இடையான கத்தார் சந்திப்பு தொடர்பான பதிவுகள் மெட்டாவிலிருந்து நீக்கப்பட்டதாக தனது அலுவலகத்திற்கு தகவல் வந்ததை சுட்டிக்காட்டிய ஃபோமி, பிரதமர் கத்தாருக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு அங்குள்ள தலைவர்களை சந்தித்தது முக்கியமான செய்தி என்ற போதிலும் அதை தவிர்க்க நினைப்பது கண்டனத்திற்கு உரியது என்று அவர் எச்சரித்தார். ஸ்லாங்கூர் கால்பந்து அணியின் விளையாட்டாளர் ஃபைசால் ஆசிட் தாக்குதலுக்கு ஆளான நிலையில் தற்போது ஸ்லாங்கூர் அணியின் அதிகாரிகளுக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் அணியின் தலைமைச் செயல்முறை அதிகாரி ஜோவான் கமால் தெரிவித்துள்ளார். இது கால்பந்து வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடையாளம் தெரியாத நபர்கள் தொடர்ந்து மிரட்டுவதால் ஸ்லாங்கூர் அணியின் தலைமைச் செயல்முறை அதிகாரி போலீஸ் புகார் செய்துள்ளதாக கூறினார். ஸ்லாங்கூர் விளையாட்டாளருக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து சுல்தான் ஹாஜி அமாத் ஷா கிண்ண போட்டியிலிருந்து ஏற்கனவே ஸ்லாங்கூர் அணி விலகியது குறிப்பிடத்தக்கது. ஸ்லோவாக்கியா நாட்டின் பிரதமர் ராபர்ட் ஃபிகோவை படுகொலை செய்யும் நோக்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அவர் குண்டு காயத்துடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். இந்நிலையில் பிரதமர் ராபர்ட் ஃபிகோவின் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உட்பட பல உலக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்திய ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்லோவாக்கியாவில் 4வது முறையாக பிரதமராக உள்ளார். இவர் ரஷ்ய ஆதரவு நிலைப்பாடு கொண்ட தலைவராக அறியப்படுகிறார். மேலும் நாட்டின் வெளியுறவு கொள்கையை ரஷ்யாவுக்கு ஆதரவாக வகுத்துள்ளதாகவும் ராபர்ட் ஃபிகோ மீது குற்றச்சாட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் ஹமாஸ் தலைவருடன் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நடத்திய சந்திப்பை உள்ளடக்கிய ஃபேஸ்புக் பதிவுகளை மெட்டா மீட்டெடுத்துள்ளது. அன்வார் திங்கட்கிழமை கத்தாரில் ஹமாஸின் இஸ்மாயில் ஹனியேவை சந்தித்தார். குழுவின் அரசியல் தலைவர்களுடன் தனக்கு நல்லுறவு இருந்த போதிலும் அதன் இராணுவ எந்திரத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று பின்னர் அவர் வலியுறுத்தினார். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மலேசியா இந்த சந்திப்பு குறித்து 2 ஊடக நிறுவனங்களின் பதிவுகளை நீக்கியது குறித்தும், கடந்த மாதம் பாலஸ்தீனத்தை உள்ளடக்கிய செய்தி தொடர்பாக மலேசியா கெசட்டின் ஃபேஸ்புக் கணக்கு மூடப்பட்டது குறித்தும் மெட்டாவிடம் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியது. இந்நிலையில் 2 இடுகைகள் தவறுதலாக அகற்றப்பட்டு இப்போது மீட்டமைக்கப்பட்டுள்ளன என்று மெட்டா செய்தி தொடர்பாளர் ராய்ட்டர்ஸுக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு மலேசிய வாழ் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் தமது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களின் புதல்வரும் மலர் டிவியின் தலைமை நிர்வாகியுமான டாக்டர் பழனீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நம் சமுதாயம் தரமான சமுதாயமாக உருவாக ஆசிரியர்களே மிக முக்கிய காரணம். எண்ணற்ற சாதனையாளர்களை உருவாக்குகின்ற அவர்களை வணங்குகிறேன். கல்வியே ஒரு தலைமுறையின் வெளிச்சம் என்பதால் நமது ஓம்ஸ் அறவாரியம் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு நலப்பணிகளை செய்து வருகிறது. அதோடு ஆசிரிய பெருமக்களுக்கும் அங்கீகாரம் அளித்து வருகிறோம். தொடர்ந்து கல்வி சார்ந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை ஓம்ஸ் அறவாரியம் முன்னெடுக்கும் என்று இந்த நல்ல நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரிய பெருமக்களுக்கு இனிய ஆசிரியர் தின வாழ்த்துகள் என்று டாக்டர் பழனீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.